நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கும் ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிகளின் நிலவரம் எப்படி இருக்கு, வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டத்துல விஐபி தொகுதியா இருக்கிறது குமாரபாளையம். அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான தங்கமணி தொடர்ந்து ஜெயிக்கிற தொகுதி. 2011 தேர்தல், 2016 தேர்தல், 2021 தேர்தல்னு அடுத்தடுத்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சு குமாரபாளையம் தொகுதியை அதிமுகவின் அசைக்க முடியாத சக்தியா மாற்றி வச்சிருக்காரு தங்கமணி. கடந்த சட்டமன்ற தேர்தல்ல பரமத்திவேலூர் தொகுதியிலையும் அதிமுக தான் ஜெயிச்சு கேத்து காட்டினாங்க. திமுக வேட்பாளர்கள் ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல் 3 தொகுதியில ஜெயிச்சாலும் திமுக நிர்வாகிகளோட உட்கட்சி பிரச்சனையால தொகுதி மக்களுக்கு அவங்க நினைச்சாலும் எதுவுமே செய்ய முடியல. கோழி பண்ணை, அதனை சார்ந்த துணை தொழில்கள், சரக்கு போக்குவரத்து, ஜவ்வரிசி ஆலைகள், லாரி பாடி கட்டும் தொழில், கல்வி நிறுவனங்கள் அதிக அளவுல நாமக்கல் மாவட்டத்துல இருக்குது. விவசாயம் பிரதான தொழிலா இருக்கிறதால கரும்பு, வாழை, நெல் விவசாயிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. தொழில் சிறப்பா நடக்க சட்டம் ஒழுங்கு பாதிப்பில்லாம அமைதியா இருக்கணும், அதுக்கு அதிமுக ஆட்சி வேணும்னு மக்கள் விரும்புறாங்க. நாமக்கல் மாவட்டத்துல திமுக நிர்வாகிகளே மக்களின் வறுமையை பயன்படுத்தி கிட்னி திருட்டுல ஈடுபட்டதும் திமுக ஆட்சி மேல மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. நாமக்கல் மாவட்ட திமுகவுல பாரி இளங்கோவன், காந்தி செல்வன் குரூப்பா பிரிஞ்சு கட்சியை காலி பண்ணாங்க. இப்போ அதே பாணியில பாரி இளங்கோவன் சிஷியர்களும் காந்தி செல்வன் சிஷியர்களும் மல்லு கட்டு நடத்திட்டு வராங்க. உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கம்னு திடீர்னு மதுரா செந்தில் மாவட்ட செயலாளரா அறிவிக்கப்பட்டாரு. கரூர்ல இருந்து மதுரா செந்தில் பாலாஜி இருக்கிறாருன்னு தலைமைக்கு புகார் அடிச்சாங்க. ஈரோடு இடைத்தேர்தல்ல திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில மதுரா செந்தில், KS மூர்த்தி 2 பேரையும் உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணாங்க. ஆனா எதுவுமே செட் ஆகல. அப்புறம் கொஞ்ச நாள்ல மதுரா செந்தில தூக்கிட்டு மறுபடியும் KS மூர்த்திய உட்கார வச்சாங்க. ஆனாலும் திமுக MLA ராமலிங்கம் டீம் தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தாங்க. நாமக்கல் திமுகவை செந்தில் பாலாஜி கட்டுப்படுத்தி வச்சிருக்காருன்னு ஒரு பக்கம் புகார் மேல புகார் சொன்னாலும் உதயநிதி டீம், ஸ்டாலின் டீம் சண்டையில இடையில புகுந்து அதிகாரத்துக்கு வந்துட்டாரு ராஜேஷ்குமார். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் வரும்போதெல்லாம் எடுபுடி வேலை செஞ்சு MP ஆகிட்டாரு ராஜேஷ்குமார். நாமக்கல் மாவட்டத்துல அமைச்சரா வந்த டாக்டர் மதிவேந்தன் அவரும் தனியா ஒரு டீம் உருவாக்கி திமுக உடைஞ்ச கண்ணாடி ஒட்ட வச்ச மாதிரி மாத்திட்டாங்க. உட்கட்சி சண்டையில திமுக கோஷ்டி கானம் பாடிக்கிட்டு இருக்கும்போது கூட்டணி கணக்கோட கெத்து காட்டிட்டு இருக்காங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாமக்கல் மாவட்டத்துல மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் போகும்போது அதிமுக தொண்டர்கள் மட்டுமில்லாம பாஜக தொண்டர்கள் பெருந்திரளா கூடி வரவேற்பு கொடுத்தாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் கூட்டணியும் கூடுதல் பலத்தை அதிமுக பக்கம் வாக்குகளை அதிகரிச்சிருக்கு. திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு தான் தொகுதி வேணும்னு இப்பவே அடம்பிடிக்கிறாங்க. நாமக்கல் மாவட்டத்துல தோல்வி பயத்துல இருக்கும் திமுகவும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுகவுக்கு தொகுதிகளை பிரிச்சு கொடுக்க பிளான் போட்டிருக்காங்களாம். ஆக மொத்தம் அமைச்சர் தொகுதி உட்பட ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம் 6 தொகுதியிலையும் கூட்டணி பலத்தோட முதல் இடத்துல இருக்காங்க அதிமுக. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.